ஆறாவது கணக்கு லிமிட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + x - 3 × x cube by 1 + x² + 3 × x cube. நம்ம கொடுக்கப்பட்ட கோவையை சரி ஃபஸ்ட்டு f of x எடுத்துக்கலாம். சார்பு f of x equal to லிமிட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 + x - 3 × x cube by 1 + x² + 3 × x cube. இப்போது இந்த கோவையினுடைய அடுக்கு படி எதுனா 3, அடுக்கு 3. இந்த கோவையினுடைய படி வந்து எக்ஸின் அடுக்கு 3, அதாவது 3. அப்போ என்ன பண்ணணும், எது அதிகப்படியாக இருக்கோ அதை என்ன பண்ணணும் சாமி, நம்ம வெளியே எடுத்தணும். அப்போ எக்ஸ் கியூப் வெளியே எடுத்துடலாம். இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணுவோம். பொதுவாக எடுத்தால் என்ன பண்ணணும், ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணணும். இருந்துச்சுன்னா அங்கே கேன்சல் பண்ணுங்கள், இல்லைனா என்ன பண்ணணும், பை போட்டுக்கணும். ஸோ 1/x³ ப்ளஸ் ஒரு முறை இருக்குது. ஸோ 1 ஒரு முறை இருக்கிறதுனால இங்கே x² - 3 பை இங்கேயும் பவர் 3 தான் பெருசாக இருக்குது, x⁻3 இன்ட்டு இங்கே இல்லை. ஸோ x⁻3 பை இங்கே 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் இருக்கிறதுனால இன்னும் 1 டைம் தான் தேவைப்படுது. அதனால் 1/x² ஒன்று தான் சாமி தேவை. 1/x ப்ளஸ் இது போயிடுச்சு, மீதி 3 இருக்குது. இங்கே பாரு சாமி, x³ என்ன ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1/xன்னு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாவே x = இன்ஃபினிட்டிவ்னு சொன்னால் 1/x = 0ன்னு வந்துடும். அப்போ இது 0, இது 0, இதுக்கு வந்து -3. 1/x = இது 0, இது 0 + 3. அப்போது -3/+3. இங்கே சின்ஸ் என்ன போடுங்க, x டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ். இஃப் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1/x = 0. ஏன்னா இன்ஃபினிட்டிவ்னா என்ன சமயம் அர்த்தம், இன்ஃபினிட்டிவ்னு சொன்னாவே எனிதிங் பை 0ன்னு அர்த்தம். அதனுடைய தலைகீழ் என்னது, 0/anything வரும். 0/anything = என்னது, 0 தான். அப்போ ஆன்சர் என்ன சாமி, இது -1.